ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் காரசாரமான குண்டு மிளகாவை பயன்படுத்தி அட்டகாசமான சுவையில் மட்டன் உப்பு கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். மட்டன் உப்பு கறி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 30 போல் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். விதை எடுக்கலை, முழு மிளகாயாக பயன்படுத்திக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். முழுசாக சில வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஒரு கட்டு அளவுக்கு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. முதல்ல நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குக்கர் பயன்படுத்தலை அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து மிளகாய் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மட்டன் சேர்த்து 3/4 மணி நேரத்துக்கு வேக விட்டுக்கலாம். நான் இந்த மட்டன் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு மட்டனுடைய நிறம் வந்து மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மட்டன்லேருந்து தானாகவே வந்து தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுமானது. இப்போ இது 5 விசில் வரட்டும். விசில் வந்து ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து சூப்பராக மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு பொருள் வந்து சேர்த்துறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா மிளகாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து குண்டு மிளகா தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிளகா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே தோல் உரித்து வச்சுருக்க நல்லா ஒரு கட்டை அளவுக்கு வெள்ளைப்பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும்தாங்க இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு. வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து சின்ன சைஸ் அளவுள்ள ஒரு தக்காளி பழமும் கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மட்டன் வேக வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி தாளிப்பு பண்ணிவிட்டு வேகாத மட்டனை வந்து சேர்த்துட்டு சிம்மில் வந்து 3/4 மணி நேரத்துக்கும் மேலே வேக வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மிளகாயினுடைய காரமும் கலரும் நல்லா மட்டனில் இறங்கி தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம 2-3 வாட்டி கலந்து விட்டு சிம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் எல்லாமே நல்லா உடஞ்சி நல்ல காரசாரமான அட்டகாசமான மட்டன் உப்பு கறி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சுவையான இந்த மட்டன் உப்பு கறி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.